சி இந்த பொண்ணுங்களே இப்படிதான்டா. நீங்க மேபி கேள்விப்பட்டிருப்பீங்க, ரீசெண்டா ஒரு பொண்ணு அவங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல ஒரு 100K மேல ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு பையன் கூட 2-3 இயர்ஸா ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு ஒரு பாயிண்ட்ல அந்த பையனோட மொபைலை திருடிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக்அப் பண்ணிட்டு அவன் லைஃப்ல இருந்தே கம்ப்ளீட்டா டிஸப்பியர் ஆகிட்டாங்க. லேட்டா கொஞ்சம் வருஷம் கழிச்சு அகைன் அந்த பையன் கான்டாக்ட்ல அந்த பொண்ணு வராங்க. அண்ட் அப்பதான் அந்த பையனுக்கும் தெரியுது இவங்க தான் அவன் மொபைல் எடுத்திருக்காங்கன்ற உண்மையும். சரி, இப்போ என்ன பண்றாங்கன்னு பார்த்தா, துபாயில ஒரு பப்ல டான்ஸரா இருக்காங்க. அண்ட் சில பசங்களை டேட் பண்றதாவும் சொல்றாங்க. அண்ட் அவங்ககிட்டலாம் இருந்து நிறைய பணம் வாங்கியிருக்கதாவும் சொல்றாங்க. உடனே அந்த பையன் இருந்துட்டு, ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, ஏன் அடுத்தவங்க காசை ஏமாத்தி சாப்பிட்ற இப்படின்லாம் கேட்குறான். அதுக்கு அந்த பொண்ணு சொல்றாங்க, எத்தனை பேர் என்னோட ஒரு காலுக்காகவும் மெசேஜுக்காகவும் ஏங்கிட்டு இருக்காங்க தெரியுமா, இதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி அடிக்ஷன் ஆயிருச்சு, செலிபிரிட்டி லைஃப்னா இப்படிதான் இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ அப்சல்யூட்லி அவங்க பண்ணது தப்பு தான். அண்ட் நிறைய பசங்க அவங்கள ரொம்ப கழுவி கழுவி ஊத்திருந்தாங்க. பட் சிலர் மட்டும், இன்னைக்கு இருக்க பொண்ணுங்கெல்லாம் இப்படிதான் இருக்காளுங்க, பணத்துக்காக என்ன வேணா செய்யறாளுங்கன்னு பொண்ணுங்க எல்லாத்தையும் ஜென்ரலைஸ் பண்ணி பேசியிருந்தாங்க. அது சரின்னு நினைக்கிறீங்களா? இப்போ ரீசெண்டா விசாகப்பட்டினத்துல ஒரு உமன் யூடியூபர் தான் 3 வருஷமா லவ் பண்ணிட்டு இருந்த பையன் விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லி சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க. இப்போ இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? பணத்துக்காக ஒரு பையனை ஈஸியா கழட்டி விட்டு போற பெண்கள் வாழ்ற அதே சொசைட்டில தான் ஒரு பையனுக்காக உயிரையும் கொடுக்கிற பெண்கள் இருக்காங்க. ஏமாத்துற பெண்கள் வாழ்ற அதே சமூகத்துல தான் ஏமாத்தப்படுற பெண்களும் இருக்காங்க. ஸோ கைஸ், தெரிஞ்சுக்கோங்க, லாயலிட்டி அண்ட் பிட்ரேயல் பிலாங் டு இண்டிவிஜுவல்ஸ், நாட் டு an entire gender.